என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயா அதிகாரம் 49 இறைவார்த்தை 11. என் மலைகள் அனைத்தையும் வழிகளாக அமைப்பேன், என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். அன்பார்ந்தவர்களே, மிக அருமையான வசனம் இது. ஆண்டவர் இந்த நாளில் நமக்கென்று கொடுத்திருக்கின்றார். மலைகளை எல்லாம் வழிகளாக மாற்றி தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். மலைகளில் நம்மால் சரியாக நடக்க முடியாது. கற்கள் இருக்கும், முட்கள் இருக்கும், பாறைகள் இருக்கும். நிலை தடுமாறுவோம். நடக்கும்போது நம்முடைய நடைகள் உறுதியாக இருக்காது. அப்பேற்பட்ட இடத்தில்தான் ஆண்டவர் மலைகளை எல்லாவற்றையும் நமக்கு வழிகளாக மாற்றி தருவேன் என்று கூறுகின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாழ்வில் நாம் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் பயப்படாதீர்கள். நீங்கள் கடந்து போகும் பாதையில் முட்கள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் அப்பேற்பட்டவைகளை எல்லாம் வழிகளாக உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். போகும் வழியில் பாதைகளே இல்லாமல் இருக்கலாம், புதிய பாதையை தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். உங்கள் பாதைகள் உருவாகும் போது பள்ளங்கள் எல்லாம் மூடப்படும். அதேபோல் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பள்ளங்களும் குறைவுகளும் எல்லாவற்றையும் இறைவன் சரி செய்வார். உங்கள் வழிகள் சீரமைக்கப்படும், உங்கள் வாழ்க்கை மேம்படும். இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம். ஆமேன். God bless you.